அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க. ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி படி எது பெஸ்ட், ஸ்டாக் ஆப்ஷன் ஆர் இண்டெக்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான். இதை தெரிஞ்சால் 9:30க்கு மேலே அப்படிங்கிறது தான் டைட்டிலாக வச்சுருக்கோம். காரணம் என்னென்னா, நம்மளுக்கு நிறைய பேர் இண்டெக்ஸ் ஆப்ஷன் மட்டும் பண்ணுவீங்க, ஸ்டாக் ஆப்ஷன் மட்டும் பண்ணுவீங்க. இதில் ஒன்றே நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, இண்டெக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் நிஃப்டி 50ல் இருக்கிற நிஃப்டின்னு எடுத்துகிட்டா இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டின்னு எடுத்துகிட்டா இண்டெக்ஸ். அப்போ நிஃப்டியில் இருக்கிறது மொத்தம் 50 நிறுவனங்கள். 50 நிறுவனத்தோட சராசரி தான் இந்த நிஃப்டி 50. அப்போது இதனுடைய இதோட வெயிட்டேஜ் அடிப்படையில் தான் சந்தை ஏற்றம் அல்லது இறக்கம் இருக்க போகிறது. இண்டெக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நிஃப்டி சொல்லிட்டோம். அடுத்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி இருக்குது, ஃபின் நிஃப்டி இருக்குது, நிறைய இருக்குது. அப்போது இதில் ஃபின் நிஃப்டின்னு எடுத்துகிட்டால் 12 நிறுவனங்களோட அடிப்படையில் அவங்க எடுக்க போகிறாங்க. அப்போது இவங்களுடைய ஏவரேஜ் தான். அப்போது இதில் ஒரு நிறுவனம் ஏறி இருக்கும், ஒரு நிறுவனம் இறங்கி இருக்கனாலே இதனுடைய வெயிட்டேஜ் அடிப்படையில் சமமாக இருக்கும். ஆனால் நிறுவனங்களோட அடிப்படையில் ஒரு நிறுவனம் ஏறி இருக்கும், இன்னொரு நிறுவனம் இறங்கி இருக்கும். ஆனால் இண்டெக்ஸோட அடிப்படையில் இந்த 2 நிறுவனத்துக்கும் சம வெயிட் அப்படின்னா, இதுக்கு ஒரு 10 பாயிண்ட் இருக்குது, இதுக்கு ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னா இண்டெக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நியூட்ரலில் நிப்பாட்டிடுவாங்க, சமமாக நிப்பாட்டிடுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஸ்டாக்ஸோட இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட அடிப்படையில் பார்த்தா அவங்க பெர்ஃபார்மராக இருந்திருப்பாங்க. இது ஒன்று ஃபஸ்ட்டு விஷயமாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்மளுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ஓப்பன் இம்பேக்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஓப்பன் இம்பேக்ட் என்னென்னா, நம்மளுக்கு காலையில் சந்தை 9:15க்கு ஆரம்பமாகிற விலையத்தான் நம்ம ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம். நேற்று முன்தினம் நம்மளுக்கு 3:30க்கு முந்தைய நாள் எஸ்டர்டே நம்மளுக்கு க்ளோசிங் ஆனது தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். அப்போது முந்தைய நாள் முடிவுற்ற விலையிலிருந்து அடுத்த நாள் ஆரம்பமாகிற விலை நம்மளுக்கு எப்படி இருக்க போகிறது அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இங்கே ஆப்ஷனை பொறுத்து உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ப்ரீமியம் நம்மளுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ அப்படின்ட்டு இருக்கும். அதில் ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும், ஓடிஎம் ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு இருக்காது. அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்காது. அப்போது இதில் இருக்கிற ஒவ்வொரு விலையும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ ரெண்டுமே உள்ளடக்கமாக இருக்கிறது. அப்போது ஆப்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு இம்பேக்ட் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ரீமியத்தோட விலையேற்றம் மிக விரைவாகவும் மிக குறைவாகும், எப்படி வேணாலும் இருக்கலாம், கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த விலையேற்ற இறக்கத்தில் தான் அதனுடைய தாக்கம் ஏற்படும். அப்போது இண்டெக்ஸ் ஆப்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்தில் ஒரு ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய கேப் அப், அதாவது நிஃப்டியோடது பார்த்தீங்கன்னா டெய்லி ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 50 புள்ளிகளுக்கு மைனஸ், 100 புள்ளிகளுக்கு மைனஸ், மைனஸ் 150 புள்ளி, மைனஸ் 200 புள்ளி, இந்த மாதிரி கேப் டவுன் எப்போ நடக்குது? ப்ளஸ் 50, ப்ளஸ் 100, ப்ளஸ் 150, ப்ளஸ் 200 அப்படிங்கிற மாதிரி எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை எப்படி நடக்குதுன்னு சராசரியை எடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கேப் அப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 நாள் வர்த்தகம் இல்லை, நீங்கள் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக ஒரு 10 to 20% கூட அது இருக்காது. ஃப்ளாட் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு 90% அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது ப்ளஸ் 50லிருந்து மைனஸ் 50க்குள்ளே தான் அதிகபட்சமாக இருக்கும். இதே பேங்க் நிஃப்டின்னு எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் 100லிருந்து மைனஸ் 100 அந்தளவுக்கு தான். பெரிய கேப்பாக பெரிய கேப் டவுன் இருக்காது. அப்போது இந்த அளவுக்கு ஆரம்பத்திலேயே அவங்க இம்பேக்டட் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அப்போது இந்த ஆரம்பத்திலேயே இம்பேக்ட் கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு கால் செல்லர், புட் செல்லர்
இவங்க பயந்தால் மட்டுமே, இவங்க பேனிக்கானா மட்டும்தான் உங்களுக்கு ஒன் சைடு இம்பேக்ட் மார்க்கெட் கிடைக்கும். ஒன் சைடு இம்பேக்ட் மார்க்கெட். இந்த ஒன் சைடு இம்பேக்ட் மார்க்கெட்டு தான் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி, உடனடியாக அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறதுல கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாச்சும் ஒரு நிறுவனம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே ஒரு அதிரடி காட்டக்கூடியதாக இருக்கும். அதான் ப்ரீ ஓப்பன் நம்ம கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓப்பனில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து 2.28% வந்துட்டு உங்களுக்கு இப்போ நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு முந்தின நாள் இதுதான் நடந்திருக்கு. இதே F&Oவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கிரிப்ட்ஸ், இண்டெக்ஸ்னால் நம்மளுக்கு ஆவரேஜ் தான், ஆனால் ஏதேனும் ஒரு நிறுவனம் நம்மளுக்கு உள்ளே வந்துட்டே தான் இருக்கும். அப்போது அந்த ஓப்பனிங்லேயே அந்த இம்பேக்ட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்பமான விலையிலிருந்து ஓப்பன்கிற ஸ்ட்ராட்டஜியிலிருந்து சடனாக ஒரு 2% 3% அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ஷார்ட் கவரிங், இந்த ரெண்டு கண்டிப்பாக வந்தே தான் ஆகணும். ஏன்னா நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸில் ஒரு பொசிஷன் எடுத்து வச்சவங்களுக்கு ஒன்று ஓப்பனிங்லேயே நல்ல கேப் அப் ஆகும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், இல்லை கேப் டவுன் நடக்கும்போது ஒரு ஷார்ட் கவரிங் வரலாம். அப்போ தான் என்ன ஆகும்னா மார்க்கெட்லேயே ஒரு ஆக்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷன் இருக்கும்போது தான் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்துலேயும் ஆக்ஷன் இருக்கும். அப்போது தான் உங்களுக்கு ப்ரீமியத்தோட ஏற்றம் இறக்கும், அதாவது ஒன் சைடு இம்பேக்டட் இருக்கும். அப்போ இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாக்ஸில் வந்துட்டு டெய்லியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9/7க்கு நீங்கள் எந்த நிறுவனம் கரெக்டான ஓப்பனிங் ஆக போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டா அதில் உங்கள் ஸ்ட்ராட்டஜி இன்பில்ட் பண்ணிங்கன்னா 9:15 இருந்து 9:30க்குள்ளேயே உங்கள் வர்த்தகத்தை முடிச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம். ஆனால் இண்டெக்ஸில் வந்துட்டு அந்த வாய்ப்பு பெரிதாக இருக்காது. ஆனால் ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறையும் கூட கண்டிப்பாக நடக்கிறக்கு ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க 9:15 9:30க்குள்ளே ட்ரேட் பண்ணிவிட்டு லாஸ் ஆர் ப்ராஃபிட் அப்படிங்கிறத புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த நாள் என்னென்ன வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் தேடிகிட்டே இருக்கலாம். அடுத்த நாள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பெஸ்ட் ஒர்க் அவுட் ஹார்ட் ஒர்க்கும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அடுத்த நாள் யார் கேப் அப் ஆக போகிறா அப்படிங்கிறத விட யார் ஆகிறாங்களோ அவங்க ப்ராஃபிட் புக்கிங் ஆர் ஷார்ட் கவரிங் வரும். அதில் இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு அழகாக தெரிஞ்சிடும். அப்போ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து பழக ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு எளிமையாகும். அதனால் ஸ்டாக்ஸில் வந்து டெய்லியுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இண்டெக்ஸை பொறுத்தவரை எப்போதாவது ஒன்று தான் ப்ராஃபிட் புக்கிங் ஆர் ஷார்ட் கவரிங்கில் ஒரு ஒன் சைடு இம்பேக்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எப்போதுமே ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். மார்க்கெட் சைடுவே மூமெண்ட்டுக்குள்ளே போச்சுன்னா அது என்னவாக மாறும்னா டிகே ஆகிடும், அதாவது ப்ரீமியம் டிகேக்குள்ளே போயிடும். நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்களுக்கு அடிக்ஷன், ஓவர் ட்ரேடிங் எல்லாமே வந்துடும். ஆனால் ஸ்டாக் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறவங்களுக்கு எளிமையாக ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை தேர்ந்தெடுத்துட்டா உங்களுக்கு காலையிலேயே 9:30க்குள்ளேயே வாய்ப்புகள் இருந்தால் அதனை தேர்ந்தெடுத்து வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிடும், எளிமையாகவும் அமைந்துவிடும். இதனை புரிந்து கொள்பவர்களுக்கு எப்போதுமே வர்த்தகம் என்பது சிறப்பாக இருக்கும். அதனால் இண்டெக்ஸ் ஆப்ஷனை பொறுத்தவரை ஸ்டாக் ஆப்ஷன் தான் பெஸ்ட். நிறைய பேர் இண்டெக்ஸ் ஆப்ஷன்லேயே அடிக்ட் ஆகிருப்பீங்க, அதனால் நிறைய லாஸ் வருது அப்படிங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உடனடியாக வியாபாரம் செய்யாமல் உங்களுக்கு ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு ஒரு 2 மாதமோ 3 மாதமோ பார்த்து அதற்கப்புறம் முடிவெடுத்து நீங்கள் வணிகம் செய்யுங்க. அதனால் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வியாபாரம் செய்யாமல் உங்களுக்கு இது பிடித்திருந்தால், உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இதை பாருங்கள். இண்டெக்ஸ் ஆப்ஷனை விட எப்போதுமே ஸ்டாக் ஆப்ஷன் எப்போதுமே ஒரு வாய்ப்பு, தினம் தினம் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத இதன் மூலியம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.